الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأصحابه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور أما بعد فاتقوا الله سرا وعلانية قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان صدق الله العظيم அளவற்ற அருளாளர்களே இல்லாத அன்பான ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் பெயரிலே பேரை கூறிய அல்லாஹ் சட்டத்தை ஆரம்பம் செய்கிறேன். பலாத்தும் கலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்னாரை அடிச்சுவடிகளை அனுபவத்திற்காக தமது வாழ்வை பின்பற்றி வெற்றிகளை கண்டறவை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரு நாளை உலகம் நல்லதற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே சிறார்களே அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரிலே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சங்கடமான சோர்வான இக்கட்டான கட்டங்களிலும் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து சொல்லிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பேரன்புமிக்க சகோதரிகளே வாலிபர்களே வயோதிகர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நமக்கு ஒரு குறுகிய ஒரு ஆயுளை தந்திருக்கிறார். அந்த ஆயுள் பெருமதியானது. அந்த ஆயுளை நானும் நீங்களும் வீணாக்கி விடக்கூடாது. அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே தந்த பருவங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் 3 வகையான பருவங்களை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் முதலாவது சிறுமை இளமை பருவம், அடுத்ததாக வாலிப பருவம், அடுத்ததாக வயோதிப பருவம். இந்த 3 வகையான பருவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். முதல் வகை பருவம் இளமை பருவம். அது சிறார்களுடைய அந்த இளமை பருவம் என்பது தனிமையிலே யாராலும் இயங்க முடியாது. பெற்றோருடைய உதவி தேவைப்படக்கூடிய பருவம். அதே போன்று வயோதிப பருவம் இருக்கிறது, அதுவும் அப்படித்தான். எப்படி வயோதிபர்களுடைய அந்த பெற்றோருடைய உதவிகள் சிறுபிராயத்திலே பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறதோ அதே போன்று வயோதிப பருவத்திலே எந்த பெற்றோருடைய உதவியோடு சிறாரி பள்ளிக்கு வந்தார்களோ வேற வேற தேவைகளை நிறைவேற்றினார்களோ அதே போன்று வயோதிப பருவத்திலே அந்த பெற்றோர்களுக்கு அந்த
அப்படியான காலகட்டத்திலே வயோதிகர்களுக்கு பிள்ளைகளோடு உதவி செய்யப்படுகிறது. சிறுபிராயம் அந்த சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய உதவி தேவைப்படுகிறது. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கிறது, அதுதான் வாலிபம் பருவம், அதுதான் இளமை பருவம். பெருமதியான ஒரு பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் மூலம் அந்த பருவத்தினுடைய பெருமதியை சொன்னார்கள். நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்பார். இன்னும் ஒரு ஹதீஸில் 5 கேள்விகள். அதுல முதலாவது கேள்வி அன்ஹுலிஹி ஃபீமா அஃனா வஅன் ஷபாபிஹி ஃபீமா அவ்லா வஅன் அதாவது வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி. அதே போல் இன்னொரு ஒரு அந்த கேள்வி வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. கண்ணியமானவர்களே 4 கேள்விகள். அதில் முதலாவது கேள்வி என்னுடைய ஆயுளை பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரிக்க போகிறான். அந்த ஆயுளை நானும் நீங்கள் நல்ல முறையை பயன்படுத்தினால் அவர்களை பதில் கொள்ள முடியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆயுளை அல்லாஹ் விசாரிப்பான். இரண்டாவதாக அல்லாஹ் வாலிபத்தை விசாரிப்பான். மூன்றாவதாக அல்லாஹ் நாங்கள் தேடிய பணம் எங்கிருந்து வந்தது, அது எங்கு செலவழிக்கப்படும், கற்ற கல்வியை கொண்டு என்ன செய்தோம். கண்ணியமான இந்த கேள்விகள் முதலாவது வகையான அந்த 2 கேள்வியை பாருங்கள். முதல் கேள்வி அல்லாஹ் வாழ்நாளை விசாரிக்கிறான். வாழ்நாளை அல்லாஹ் விசாரிக்கின்றான். அதுக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள். வாலிபத்தை அல்லாஹ் விசாரிக்கிறான். இந்த 2 கேள்வி பாருங்கள். வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் வந்துவிடும். வாலிபத்தை அல்லாஹ் ஏன் தனியாக விசாரிக்கிறான்? வாலிபம் என்பது பெருமதியான வயது. வாழ்நாளை விசாரித்து விட்டால் போதுமானதற்குள்ளே வாலிபம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் வாலிபத்தை தனியாக விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் என்பது பெருமதியான வயது. அதை ஒவ்வொரு நல்ல முறையை பயன்படுத்த வேண்டும். நாளைய கயாமத்துடைய நாளையில் அந்த வாலிபத்தை எப்படி கணித்தோம் என்பதற்கு பதில் கொடுக்காத வகையிலே காலை நகர்த்த முடியாது. அப்படி பெருமதியான ஒரு பருவம் தான் அந்த வாலிபம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய விடயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். அதாவது இஸ்பெயினை வெற்றி கொண்ட தாரிக் ஜியாதாக இருக்கலாம், அல்லது இந்தியா வெற்றி கொண்ட முகமது இப்னு காசிமாக இருக்கலாம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபாக்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம், அல்லது குர்ஆனுக்கு விரிவுரையாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம், அல்லது சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களாக இருக்கலாம், அல்லது வங்கியை எழுதக்கூடிய நபித்தோழர்கள் செய்து சாதித்து இன்னும் ஏராளமான சஹாபாக்களாக இருக்கலாம். அன்பானவர்களை எல்லோரும் சாதித்தது இந்த வாலிப வயதுதான். வெறுமனே 20, 22, 30 வயதுக்கு உட்பட்ட அந்த பருவங்கள் நிறைய விடயங்களை சாதித்தார்கள். எந்த அளவுதான் சில சஹாபாக்கள் 22, 23 வயதிலே இவள் சுவர்க்கத்தில் வாலிபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபர் சுவர்க்கத்திலே இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே சுவர்க்கத்தை நன்மாராயமாக பெற்ற உலகத்திலே வாழ்ந்தார். எனவே இந்த வாலிபம் பெருமதியான வயது, இந்த வாலிபத்தை வீணாக்கக்கூடிய பல சக்திகள் நானா புறங்களிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலநிலையில் தான், அந்த சூழ்நிலையில் தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே இன்றைய இளைஞர்கள் தான் நாணய தலைவர்கள், இன்றைய இளைஞர்கள் நாணய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், இன்றைய இளைஞர்கள் தான், இன்றைய சிறார்கள் தான் நாளைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இன்றைய இளைஞர்கள் தான், இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய சமுதாயத்தின் ஆசிரியர்கள், உலமாக்கள், வழிகாட்டிகள், புத்திஜீவிகள், பட்டதாரிகள். எனவே இந்த சிறார்களை, இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தினால் தான் எதிர்காலத்திலே நல்லதொரு சமுதாயத்தை, ஆரோக்கியமான ஒரு சூழலை, ஒரு கல்வி சூழலை, ஒழுக்கமான ஒரு சூழலை, பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்பலாம். அப்படி இல்லை என்றால் மாணவர்களை எதிர்காலம் மிக மிக ஒரு கவலையான, மிக மிக கவலைகள் பொருந்திய ஒரு காலமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாலிபர்களுக்கு என்று நிறைய உதாரணங்கள், வாலிபருடைய வரலாறுகளில் குர்ஆன் நிறையவே பேசியிருக்கிறது. என்றாயின் அவைகளை நேரம் இடம்பெறாமையினால் சுருக்கமாக இன்றைய வாலிபர்கள் பெற்று போகின்ற மிக முக்கியமான 2 வழிகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். பல வழிகளிலே வாலிபர்கள் பெற்றுப் போகலாம், சிறார்கள் பெற்றுப் போகலாம் என்றாலும் மிக முக்கியமான 2 வழிகள். இந்த வழிகளிலே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுடைய கடமையாக. இந்த வகையிலே முதலாவது எனது வாலிப சமூகம்
எமது இளைய சமூகம் கெட்டு போகின்ற காரணிகளை முதலாவது காரணி போதை வஸ்து பாவனை என்பார்களே. இந்த வயது வித்தியாசம் இல்லாமல், அதாவது இன வித்தியாசம் இல்லாமல், பால் வித்தியாசம் இல்லாமல், ஆண்களா பெண்களா என்று வித்தியாசம் இல்லாமல் இந்த எல்லோரும் சரி சமனாக பயன்படுத்துகின்ற மிக பயங்கரமான ஒரு வியாதியாக, மிக பயங்கரமான ஒரு நோயாக போதை வஸ்து பாவனை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாப்பிடாம இருக்கலாம், குடிக்காம இருக்கலாம், நீரருந்தாமல் இருக்கலாம், தாயை பார்க்காம இருக்கலாம், வேறு வேறு வேலைகளை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு அடிமையானவர்கள் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான பாவம், சாதாரணமான பாவம் அல்ல. சில பாவங்கள் செய்கின்ற போது அந்த நபரை மாத்திரம் அந்த பாவம் பாதிக்கும். ஆனால் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், இந்த தூள் பாவனைகளுக்கு அடிமையானவர்கள், அன்பானவர்கள், அவர்கள் மாத்திரமல்ல பாதிக்கப்படுவது, அவர்கள் யாரை திருமணம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த மனைவி பாதிக்கப்படுகிறார். அந்த மனைவி அந்த கணவன் மூலமாக பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தைகள், ஒன்றுமறியாத பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. நுரையீரல் சுற்று ஏற்பட்டு பிற பிள்ளைகள் புத்தி குறைவான பிள்ளைகளாக பெற்றோருடைய அந்த போதை பாவனையினால் பிள்ளைகள் அங்கவீனமாக பிறக்கின்ற நிலை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிள்ளைகளால் நல்ல குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், நல்ல பரம்பரையிலே உள்ளவர்கள் பெற்றோர்களை நடு தெருவுக்கு வர வைக்கிறார்கள், பெற்றோர்களை பொலிசுக்கு வர வைக்கிறார்கள், பெற்றோர்களை பள்ளிக்கு வர வைக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொருவரும் கொஞ்சம் இந்த விடயத்தை யோசியுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், அவருடைய பள்ளி பெரிய பள்ளி, வீட்டுக்கு இருக்காம அப்படியே முன்னுக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பயம் பண்ணும், 1 மணிக்குள்ள குத்துபா முடிஞ்சிடும், இன்ஷா அல்லாஹ். வருகின்றவர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை, இன்றைய நாள் ஓதுற சூரா கஹ்ஃபுக்கு நன்மை வேற, நாளைய நாள் ஓதுற சூரா கஹ்ஃபுக்கு நன்மை வேற, இன்றைய நாள்ல சொல்ற ஸலவாத் அதுக்கு நன்மை வேற, நாளைய நாள் ஓதுற ஸலவாத் அதுக்கு நன்மை வேற, இன்றைய நாள்ல கொடுக்கிற சதகா அதுக்கு நன்மை வேற, இன்றைய நாள்ல துஆ அதுக்கு அலாதியான பெருமதி. அதானவர்களே, இன்றைய நாள் அது வெள்ளிக்கிழமை தான். இன்றைய நாளை நாங்கள் கழிச்சுட்டோம்டா, திரும்ப ஒரு வெள்ளிக்கிழமை நானும் நீங்க ஹயாத்தோடு இருந்தால்தான் அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் சந்திப்போம் தானவர்களே. அப்படி இல்லைன்னா நாங்க மூத்தாகிவிட்டால் எங்களுக்கு கிடைத்த கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தா நானும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை பெருநாளாக, இந்த வெள்ளிக்கிழமை நன்மைகள் கூடிய நாளாக ஆக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த முதல் வகை குறிப்பிலே ஒன்றுதான் போதை வச்சு பாவனை. இந்த போதை வச்சு பாவனையினால் பிள்ளைகள் மாத்திரமல்ல, அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சிறார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் திருமண வயதை முடித்ததற்கு பின்னால் திருமணம் முடித்த அந்த பிள்ளைகள், அதே போன்று பெற்றோர்கள் எல்லோரையும் கேவலப்படுத்திக் கொண்டு நினைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சிறிய வயதில் அந்த போதை வச்சு அடிமையானவர்கள் இளமை தோட்டத்திலே வயோதிப தோற்றம் அளிப்பார்கள். நடந்து செல்ல முடியாத அமைக்கும் அசைந்து செல்வார்கள். எடுத்ததற்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் வீட்டில் உள்ள பொருட்களை உடைப்பார், எடுத்ததுக்கெல்லாம் மனைவிக்கு அடிப்பார், எடுத்ததுக்கெல்லாம் பிள்ளை கடிப்பார், எடுத்ததுக்கெல்லாம் ஒரு தற்கொலை செய்வதற்காக முயற்சிப்பார். அந்த ஒரு பாவனையினால் அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு விலை இருக்கிறது. இன்னைக்கு நாங்க எத்தனையோ செய்திகளை பத்திரிகைகளை வாசிக்கிறோம், எத்தனையோ செய்திகளை தொலைக்காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ செய்திகளை வானனை வாயிலாக காதால் கேட்டிருக்கிறோம். சொந்த அப்பாவால் மகள் கற்பழிப்பு, சொந்த தந்தையால் தன்னுடைய பச்சிளம் குழந்தை கற்பழிப்பு பார்க்கிறோமோ இல்லையா அன்பானவர்களே? மாற்றம் அது சமூகத்தை நான் சொல்லவில்லை, எமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் விதிவிலக்கில்லாமல் இத்தகைய பாவங்களை சிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் காரணம் என்று சொல்லி பார்த்தால் போதை வச்சு பாவனை கடுமையானதால். அவர்கள் வீட்டிலே வந்து தூங்கினால் பக்கத்திலே தூங்குவது தன்னுடைய மகளா தன்னுடைய மனைவியா என்று விளங்காது, தன்னுடைய மனைவியா தன்னுடைய தாயா என்று விளங்காது, தன்னுடைய தாயா தன்னுடைய சகோதரியா என்று விளங்காது. பாவத்திலே ஈடுபடுகிறார். அன்பானவர்களே, படிக்கின்ற பிள்ளை புத்தகங்களை தூக்கிக் கொண்டு படிப்பதற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக செல்லக்கூடிய குழந்தைகளை கூட வெற்றி வைக்காமல் அந்த மத வெறியர்கள், அந்த ஆமாத்த வெறியர்கள் அந்த பிள்ளைகளை காவல்கின்ற எத்தனையோ நிகழ்வுகளை வெளிநாடுகளில் நமது வாழ்கின்ற நாட்டில் எத்தனையோ செய்திகளை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அன்பானவர்களே, எத்தனையோ ஆயுதாக்களை இழந்து விட்டோம், எத்தனையோ பாத்திமாக்களை இழந்து விட்டோம். இதனால் அந்த போதை வஸ்துக்கு அடிமையான அந்த சமுதாயத்தால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
மனித தோற்றத்தான் வாழ்கிறார்கள். மிருக குணம் மனித தோற்றம் தான், ஆனால் மிருக குணம். அதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே இப்படியான பாவங்கள் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக பொறுப்புதார்கள். தாய் சாப்பிடுற பாவனைக்கு அடிமையாக இருந்தால் பிள்ளைகள் ஒன்றவோ அதுக்கு மாறுவார். அதோ சிலர் புகைத்து பாதிப்பார், என்ன செய்வார்கள்? மகனிடத்திலே பணத்தை கொடுத்து மகன் இடத்துல கோவிலுக்கு வாங்கிக்குவா, எனக்கு ஒரு பிசினஸ் வாங்கிக்குவா. அன்பானவர்களே, நீங்க பாவம் செய்வீங்க, அதுக்கு சௌபா அல்லாஹ்வை சொல்லி நீங்க திருந்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் இப்படியான விடயத்துக்கு பழக்காதீங்க. பச்சில பிள்ளைகள், படிக்கின்ற வயது பிள்ளைகள், பவானி சுமக்கின்ற பிள்ளைகள், அநீதி சுமக்கின்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை கலவரப்பான இந்த வேலைகளை யாரும் பழக்கிறார். ஒரு கம்பெனி ஒரு பொருளை சேல் பண்ணும் போது அதனுடைய நலவு சொல்லித்தான் சேல் பண்ணும். அதுல என்னென்ன நலவு இருக்குது, என்னென்ன விட்டம் இருக்குது, நல்ல சொல்லித்தான் சேல் பண்ணும். ஆனா புகைத்திருக்கவே இருக்குது, அந்த பெக்கெட்லயே போட்டு அவுட் பண்றாங்க. புகைத்தலை யாரும் பயன்படுத்தாதீங்க, புகைத்தலை யாரும் பயன்படுத்தாதீங்க, இது நஞ்சு, இது உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் கம்பெனி அதாவது சில பெக்கெட்டுகள் அது புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று வெளிரங்கமாக போட்டிருக்கிறார்கள். தரவுகள் எடுத்து பார்க்க வருடாதம் 50,000க்கும் மேற்பட்ட உலகத்திலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த புகைத்தலை பயன்படுத்துவதால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பேருடைய நுரையீரல் அப்படியே சீரழிந்து போயிருக்கிறது. எத்தனையோ பேருடைய புற்றுநோய்களுக்கு மெயின் காரணம், பிரதான காரணம் தேடி பார்த்தால் புகைத்தலுக்கு அடிமையானவை அன்பானவர்களே. எனவே எங்களுடைய உயிரை யாராவது மாய்த்து கொண்டால், யாராவது தற்கொலை செய்து கொண்டால் நானும் நீங்களும் சொல்லுவோம், இவர் தற்கொலை செய்திருக்கிறார், அவர் தற்கொலையால் ஏற்றுக்கிறோம். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொள்வதும், மதுபானம் அருந்தி அல்லது போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொள்வதும், திடீரென நோய்வாய்ப்பட்டு நுரையீரல்கள் நாசமாகி அவர் இறந்து போவதும் எல்லாம் ஒன்றுதான் பானவர்கள். சிறுக சிறுக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதும் அதுவும் அவர் கொலை செய்வதை போலதான், அல்லது நேரடியாக அவர் கொலை செய்வதும் அதுவும் கொலை செய்வதை போதுதான். எனவே இஸ்லாம் இதெல்லாம் கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதிலிருந்து நாங்கள் எங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய கடமைப்பாடாக, எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. மறுமையுடைய சிந்தனையோடு நான் நீங்கள் வாழ வேண்டும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்துடைய சிந்தனைகளை உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் ஒரு காலம் இதற்கு அடிமையாக அல்லாஹ் பரிசுத்த அனுபவ வாழ்க்கையை சொல்கிறார். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் மனோ இச்சை கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு தான் சுவர்க்கம். சுவர்க்கம் யாருக்கு தெரியுமா? தன்னுடைய மனோ இச்சை சொல்கிற பிரகாரம், மனம் சொல்லுகின்ற பிரகாரம் வாழாமல் அல்லாஹ் சொல்லுகின்ற பிரகாரம் வாழக்கூடியது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடியது. இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று அந்த பயத்தோடு உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், 2 சொர்க்கம் என்பார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று அந்த பயத்தோடு நானும் நீங்கள் வாழ வேண்டும். ஒருவர் மதுவாக மறந்துகிறான் அல்லது போதை வச்சு கடுமையாகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் அதிகமான வருந்துகின்ற போது அவனுடைய ஈமான் கலக்கப்படுகிறது. ஒரு மனிதன் பிரச்சாரம் செய்கிறார், ஈமான் கலக்கப்படுகிறது. ஒரு மனிதன் திருடுகிறான், திருடுகிற சந்தர்ப்பத்தில் ஈமான் கலக்கப்படுகிறது. மதுபானம் அருந்தி போதை வச்சு கடுமையாகி அவருடைய சூடு மங்குவதற்கிடையிலே அவருடைய உயிர் பிரிந்து விட்டால், ஈமான் இல்லாமல் இஸ்லாம் எல்லாம் அந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் அவரை இருக்க முடிவானவர்கள். ஒரு அடியான் விபச்சாரம் செய்திருந்தால் அவருடைய ஈமானை அல்லாஹ் அங்கிருந்து காட்டுகிறார். இந்த உலகத்திலே கண்ணியமா, அந்தஸ்தா, பெருமதியா எல்லாம் இந்த ஈமானாத்தான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்த பெருமதி எல்லாம், கண்ணியம் எல்லாம் அந்த இஸ்லாம், அந்த ஈமானாத்தான். அந்த ஈமானை கலக்கப்படுகின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் தான் போதை வச்சு விபச்சாரம் செய்யக்கூடிய பாவமான. எனவே இதிலிருந்து நாங்கள் முழுமையாக நீங்கி எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும். அதில் மிக முக்கியமாக பொறுப்புதாரிகள் இந்த பழக்கம் என்றால் பிள்ளைகள் தானான அந்த பழக்கத்தை செய்து விடுவார்கள். அடுத்ததாக பொறுப்புதாரிகள் இந்த பழக்கம் இல்லை, ஆனால் பிள்ளைகள் அதற்கு பழகிறார்களா? அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. பெற்றோர்களுடைய கவனையில் பணத்தை கொடுக்கிறார், அதற்கு கேள்வி கேட்பது கிடையாது. மகன் நேற்று 2000 ரூபாய் பணம் தந்து என்ன நடந்தது, என்ன செய்தாய் கேட்பது கிடையாது. அன்பானவர்களே, எங்களுடைய பிள்ளையை நாம் கேட்காவிட்டால் வேறு யார் கேட்க போகிறார்?
ஆனால் ஒவ்வொரு பொறுப்புதாரியும் மனதிலே ஆழமாக பதிய வைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விடயம், என்னுடைய பெற்றோர் என்னை கண்டுகொள்ளாவிட்டாலும், என்னுடைய உறவுகள் என்னை கண்டுகொள்ளாவிட்டாலும், எனக்கு கல்வியை கற்றுத் தருகின்ற ஆசான்கள், கல்வியை மார்க்கத்தை கற்றுத் தருகின்ற உலமாக்கள் என்னை கண்டுகொள்ளாவிட்டாலும், நிர்வாகம் என்னை கண்டுகொள்ளாவிட்டாலும், என்னை படைத்த ஒரு நாள் அருமையிலே விசாரிப்பார். அது விசாரணை கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அதை கொடுக்க வேண்டுமே என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளையை விசாரிக்கவில்லையா? நாளைய மறுமை நான் அல்லாஹ் உங்களிடத்திலே உங்களுடைய பிள்ளையை பற்றி விசாரிப்பார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த நியமத் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே என்னுடைய பிள்ளைகளுடைய இடத்திலே கூடுதலாக கவனங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு இளம் சந்ததிகளும், வாலிபர்களும் மனதிலே ஆழமாக பதிய வைங்கள். என்னுடைய தந்தை நல்ல பெருமதியானவர், பணம் சம்பாதிக்கிறார், மாசா அல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார், வெளிநாட்டிலிருந்து எனக்கு நினைத்த கேட்ட எமௌண்ட் எல்லாம் அனுப்புகிறார். ஆனால் நான் நினைத்த வாக்குல அதை பயன்படுத்துவேன் என்றால், நான் யாரும் ஒருவரை கேட்க மாட்டேன் என்ற போக்குல நானும் நீங்கள் வாழ்வோம் என்றால், அன்பானவர்களே, படைத்த ரப்புக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை யாரும் மறந்துவிடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவுக்கு மிஞ்சிய அன்பு பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆபத்து. பிள்ளைகள் எதையை கேட்டாலும் பெற்றோர் வாங்கி கொடுக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையில் ஒரு பேரண்ட் ப்ரோக்ராமுக்கு போனா பிரின்சிபல் ஒரு செய்தி என்னன்னு சொன்னார். அவர் எல்லா இடங்களையும் ஞாபகப்படுத்துவார். ஓலவெல் பரீட்சையில மாஷா அல்லாஹ் நல்லா படித்த பிள்ளை, நல்ல ரிசல்ட். தந்தை வெளிநாட்டு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாப்பா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? பிள்ளைக்கு பரிசாக ஒரு பைக் கொண்டு வாங்கி கொடுப்பாங்க. போய்வாங்க, நல்லா படி. அல்லாதவர்களே, பிரின்சிபல்ட்ட கேட்கவும் இல்லை, வகுப்பாசிரியத்தை கேட்கவும் இல்லை, அவர் அந்த வேலையை செஞ்சார். 6 மாதம் 7 மாதம் போகையில் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிபருடைய தொலைபேசி நம்பர் எடுத்து அந்த பிரின்சிபலை கோலெடுத்து சொல்லுவார், பாப்பா வெளிநாட்டிலிருந்து சார், என்னுடைய மகனுக்கு நான் பைக் எடுத்து கொடுத்தேன், கிளாஸுக்கு போகும்போது அங்கிங்க போகிறது, கிளாஸுக்கு போறாத ஒரு நாளைக்கு ஒரு நேரம். ஆனா அந்த பைக்க வேறு தேவையில்லாத நிறைய விடயங்களுக்கு பயன்படுத்துகிறார், கூட்டாளிமாருக்கெல்லாம் கொடுக்கிறார். அதனால கோவிக்காம நான் வீட்டுல சொல்லிருக்கிறேன், எங்க மகனுடைய பைக்கை தொடர்பை எடுத்து நீங்க பைக்கை வைங்க வீட்டுல, நான் வந்து எடுத்துக் கொள்றேன். அன்பானவர்களே, பைக் வாங்கி கொடுக்க பெற்றோர்கள், அதை எடுக்கணும் பொறுப்புதார்கள், படித்து கொடுக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் நினைப்போம். நம்முடைய பிள்ளையை தீர்த்து முடியாது. யாருக்கு தவறு? பிள்ளைகள் கொஞ்ச நேரம் 5, 6, 7 மணி நேரம் தான் பாடசாலையிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ குறுகிய நேரம் இருப்பார்கள். அதுக்கு அடுத்தது அதிகமான நேரம் பிள்ளைகள் இருப்பது பெற்றோரோ தாயோ, அதிலும் அதிகமாக தாயோடு தான் பிள்ளைகள் அதிகமாக காலத்தை கழிப்பார்கள். கனிமானவர்களே, ஒரு பிள்ளை முதலாவது பார்த்திருந்த உலகத்திலே மாநிலமாக முன்மாதிரியாக தாயிருப்பார். ஒரு குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி மொண்டத்துல டீச்சர் அல்ல, முதல் முன்மாதிரி ஆசிரியர் அல்ல, முதல் முன்மாதிரி மாநிலம் அல்ல, முதல் முன்மாதிரி தாய், முதல் முன்மாதிரி தகப்பன். இவர்களுக்கு ஒழுக்கம் இருந்தால், பண்பாடு இருந்தால் தான் நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு அளவுக்கு மிஞ்சின அன்பு இருக்குது, அது பயங்கரமான. பிள்ளைகள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்காது, அது அளவுக்கு நாம் யோசிப்போம். அதனால பெரிய விளைவு வரலாம். எங்களுக்கு பெரிய நன்மையில் நடந்த ஒரு சம்பவம். எமது சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை, அவருடைய தந்தை மிக செல்வந்தர், அழகான ஒரு காலை மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தினார். இலங்கையிலே ஒரு ஹீரோவாக செய்தி மாறி பெரியவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே எமது சமூகத்தில் உள்ளவர்கள் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தால் கணக்கை கேளுங்கள் என்று செய்து. அடுத்தது பிள்ளைகள் படிக்கின்ற முதலானவர்களே, உங்களுடைய பிள்ளை தனி அறையிலே படிக்க விடாதீர்கள். காலேஜிலே போய்கள் படியுங்கள். தனியே பிள்ளை படிக்க விட்டால் அந்த பிள்ளை சில வேலை அங்கே பயங்கரமான விளைவுகளை சந்திக்கும். எங்களை பிள்ளை படிக்கலாம் அல்லது வேற ஏதாவது செய்யலாம். எத்தனையோ பிள்ளைகள் 7, 8, 9ஆம் ஆண்டு அல்லது 10ஆம் ஆண்டு அந்த சாதாரண வயதில நிறைய பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள். 10, 11ஆம் ஆண்டு சில பிள்ளைகள் அன்பானவர்களே ஓடி போயிருக்கிறார்கள். துறையை தேடி அங்கே ஓடி போயிருக்கிற செய்திகளை எத்தனையோ பேப்பர்கள் நாங்கள் பார்க்கிறோம். எமது அக்க பக்கத்து ஊர்களில் தேடி இருக்கிறோம். எதனால் அந்த விளைவு? நீங்க கொடுக்குறீங்களா? ஆன்லைன் கிளாஸா வேற விளைவா? பரவாயில்லை, கனியமா அந்த நேரம் நீங்க கொஞ்சம் வீட்டுல இருந்து உங்களை போன கொடுத்து பக்கத்துல எழுதிங்க. பிள்ளைகளுக்கு தனியை போன் கொடுக்க வேணாம், பிள்ளைகளுக்கு தனியை ஒரு அறையை கொடுக்க வேணாம், பிள்ளைகளுக்கு தனியை சுதந்திரமா ஒரு பைக்கை கொடுக்க வேணாம்.
அது பிள்ளைகளுக்கு ஆபத்தானது. எனவே முதலாவது பயங்கரமான விளைவுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய போதை வத்து பாவனை. இதிலே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை வீட்டிருக்க வேண்டும். இரண்டாவது பயங்கரமான ஒரு விளைவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு காலம் வருகிற சமூகத்திலே எமது இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். அந்த கூட்டம் என்ன செய்வார்கள் தெரியுமா? பட்டாடை, அதே போன்று விபச்சாரம், மியூசிக், மது இவையெல்லாம் ஹலாலாக்க செல்வார்கள். இந்த காலத்துல பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எங்கு போனாலும் மியூசிக். ஒரு வாகனத்துல பயணம் செய்ய இயலாது, ஒரு திருமண வீட்டுக்கு போக இயலாது, பொதுவான பங்கன்கள்ல ஸ்போர்ட் மீட்டுகள்ல கலந்து கொள்ள இயலாது. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்போர்ட் மீட் இதிலே சினிமாவோடு வருகிறது. அதான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நானும் நீங்களும் முஸ்லிம்கள், நானும் நீங்கள் அல்லாஹ்வை ரசூலை நம்பியவர்கள். எனவே மியூசிக் ஷைத்தானுடைய கருவிகள், மியூசிக் ஷைத்தானுடைய அந்த பாவத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய கருவிகள். எனவே அதிலே யாரும் மாற்றிவிடக்கூடாது. மியூசிக் இல்லாத, ஆபாசம் இல்லாத, குப்புறு சிறுக்கு இல்லாத, மியூசிக் இல்லாத பாடல்கள் இருந்தால் அவைகளை நாம் கேட்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, மார்க்கத்தை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, நல்ல விடயங்களை பற்றி படிக்கின்ற பாடல் மியூசிக் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், அதை கேட்பதால் வேறு சிந்தனைகள் ஏற்படாமல் அப்படியானவைகளுக்கு அனுமதி. என்றாலும் எங்களுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் விட அது மிகைத்து விடுமாக இருந்தால், குர்ஆன் ஓதுவதை விடவும் பாடல் கேட்பது இன்பமாக இருந்தால் அந்த பாடல் கூடாது. ஹதீஸையும் மார்க்கத்தையும் படிப்பதை விட அதுதான் கிழிவை என்றிருந்தால் கண்ணியமானவர்கள் அந்த நிகழ்ச்சி விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. சாதாரணமாக நல்ல விடயங்களாக இருந்தால் அதை ரசிக்கலாம், கேட்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கூட பரிசுத்த அல்குர்ஆனிலே வமினன் நாஸி மய்யக்தரி லகுவல் ஹதீஸ் என்ற குர்ஆனிலே சொல்கிறார். சூரா லுக்மானிலே சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கெட்ட வார்த்தைகளை, கெட்ட விடயங்களை விளைவித்து வாழ்கிறார்கள். கெட்ட விடயம் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அது அருவருப்பான அந்த பாடல்கள் மியூசிக் என்பதாக. இமாம் அஹ்மது பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மிகப்பெரும் அறிஞர்கள், மிகப்பெரும் தாபியங்கள் எல்லாம் மிக முக்கியமாக கருத்தை சொல்கிறார்கள். அதுதான் மியூசிக் என்பதாக. அன்பானவர்களே, இது மியூசிக் சம்பந்தமாக அழைக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம் தான், அது கூடாது என்பதாக அந்த அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான விடயங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அதனுடைய உலகம் செல்லக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்ப்போம் என்றால், எமது குழந்தைகள் மியூசிக் இல்லாமல் தூங்க மாட்டார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சில தாய்மார்கள் பாடல்களை போட்டு, மியூசிக்கை போட்டு குழந்தைகளை தூங்க வைக்கிறார்கள். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அல்லது என்னுடைய பொக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல்கள் எத்தனையோ மியூசிக் ஒளிஞ்சிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய கருவிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் எதிரிகளுடைய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? மிகப்பெரிய சக்தி கல்வத்தை இலமாக்கும், அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான தொடர்பை இலமாக்கும். நானும் நீங்கள் ஒரு நாள் பள்ளிகளுக்கு வந்து கண்ணீர் வடித்தோம். ஜும்மாவுடைய அந்த நாள் 11 மணிக்கு பள்ளிக்கு வந்து உட்கார். ஒரு காலம் இருந்துச்சு, 11 மணிக்கு பள்ளிக்கு வந்தா 30-40 பேர் பள்ளிக்கு தஸ்பீஹோடு, தஸ்பீஹ் தொழுகையோடு, தஸ்பீஹ் மணியோடு, குர்ஆனோடு, திக்ரோடு, மன்சிலோடு உட்கார்ந்து குளித்தார்கள். இன்றைய உலகத்திலே பாருங்கள், 12 மணிக்கு வந்தாலும் 5 பேரை பள்ளிக்குள்ளே காணவில்லை. இங்கு மாத்திரமல்ல, கண்ணியமான எல்லா இடங்களிலும் தான். எங்கே இருக்கிறார்கள்? நாங்கள் லாஸ்டாக எங்களுடைய ஆன்லைன் எங்க இருக்கிறது? வாட்ஸ்அப் இருக்கிறது, பேஸ்புக் இருக்கிறது, வைபர் இருக்கிறது, இன்றைய ஊடகங்கள் இருக்கிறது. நானும் நீங்கள் அல்லாஹ்வோடு கடைசியா உருவாடிய நேரம் என்ன? கடைசியாக உருவாடிய நேரம் என்ன? கடைசியா திக்ர் செய்த நேரம் எங்க? கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 12 மணிக்கு ஒருவர் மௌத்தாக வைத்துக் கொள்வோம். அவருடைய போனை எடுத்து பார்த்தால் 11:55 அவர் ஆன்லைனில் இருக்கிறார். கடைசியா எந்த தோல்வி இருக்கிறார்? கல்வத்து இல்லாம போகிறது, அல்லாஹ்வோட தோல்வி இல்லாமல் போகிறது, சிந்தனை இல்லாமல் போகிறது. இந்த மியூசிக் சாதாரணமாக பிள்ளைகளை ஐந்தாக்கி விட்டோம். பிள்ளை அலம்படிச்சுதா, அழுகுதா, போனை கொடுக்கிறோம், பிள்ளை அலுவலிக்குது, போனை போடுறோம், மியூசிக்க போடுறோம், அலுவலிக்குது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான பாவம்.
பயங்கரமான பாவம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை, சில பிள்ளைகள் விடிய விடிய அந்த மியூசிக்கோடு நேசத்தை காதலை அடித்துக் கொண்டு விடிய விடிய மியூசிக்கோடு சுபகு கொள்கை கிடையாது. 8 மணிக்கு அன்பானவர்களே, மிக பயங்கரமான பாவம். அந்த நிலைமைகளுக்கு மௌத்து வந்து விட்டால் நாங்கள் போகக்கூடிய இடம் வைக்க வேண்டியவர்கள். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. மொபைல் போன் இருக்கிறேன் ஒரு குழந்தையை போல, ஒண்ணுமே அறியாத குழந்தையை போல, நேரம் பேசி 1 மணிக்குள்ள முடிச்சு போல. மொபைல் போன் இருக்கிறே ஒரு குழந்தையை போல, ஒண்ணுமே அறியாத பாடம். நல்ல ஒருத்தர கைக்கு அது மாட்டுப்பட்டால், நல்ல ஒருத்தர கைக்கு அது போய் சேர்ந்தால், அவர் போவான அல்லது போவான வருவாரு, தஸ்பீஹ் செய்வாரு, மார்க்க விஷயங்களை படிப்பாரு, நல்லதுக்கு பயன்படுத்துவார், நல்ல குடும்பத்தில் அவர் இருப்பார். ஆனா கெட்ட ஒரு ஒருத்தர கைக்கு போனா, வேற வித்தியாசமான ஒருத்தர கைக்கு போனா அவர் என்னென்னமோ பார்ப்பார், என்னென்னமோ செய்வார். கண்ணியமானவர்கள் நவுதுபில்லாஹ் பார்ப்பார். எனவே எங்கட பிள்ளை யாரும் நல்ல பிள்ளை நான் சொல்ல வர தேவையில்லை. இன்றைய ஊடகங்களுடைய பிள்ளைகளை கெட்டபடியாக, இன்றைய சூழல் எங்கட பிள்ளைகளை கெட்ட பிள்ளையாக, எங்கட பிள்ளை நல்ல பிள்ளை, எங்கட பிள்ளை தப்பியாத பிள்ளை. ஆனா இன்றைய ஊடகங்கள், இன்றைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சூழல் அல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால் இரவலையும் போனால் பாதையில பாதுகாப்பாக என்ற பிள்ளை வருவார்கள். யாரும் என்னுடைய பிள்ளைய கையை பிடிச்சிருக்க மாட்டார்கள், யாரும் என்ற பிள்ளைய பணப்பைய சொல்ல மாட்டார்கள். ஆனா இன்றைய காலம் அப்படி அல்ல. 100 ரூபாய்க்கும் ஒரு உயிரை கொலை செய்கின்ற காலம், ஒரு சொற்ப இன்பத்துக்காக ஒரு பிள்ளையை கொலை செய்கின்ற காலம், ஒரு சொற்ப பணத்துக்காக தாயை கொலை செய்கின்ற காலம். அன்பானவர்களை, அப்படியான ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்கிறோம். எனவே இப்படியான விடயங்களை கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹராமான விடயங்களில் ஈடுபடாதீர்கள். மியூசிக் இதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. எங்களோட தாய் தகப்பனை கொடுக்கிற நேரத்தை ஒரு அதிகமான நேரம், எங்களை மஸ்ஜிதை கொடுக்கிற நேரத்தில் அதிகமான நேரம், நம்முடைய கலாம் குர்ஆனை கொடுக்கிற நேரத்தில் அதிகமான நேரத்தை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரத்தை அதிகமான நேரத்தை இன்றைய ஊடகங்கள், இன்றைய மொபைல் போனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தாயை பார்க்காமல் இருக்கலாம், போனை பார்க்காமல் இருக்கலாம், பிள்ளையை பார்க்காமல் பிள்ளையோடு கழிக்காமல் இருக்கலாம். ஆனா மொபைலோடு உருவானாமல், மொபைலை எடுக்காமல், மொபைலை உள்ள விடயங்களை பார்க்காமல் இருக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைய சமூகம் கெட்டு போகக்கூடிய மிக முக்கியமான 2 வழிகள். அதிலே ஒன்று மது பாவனை, அந்த போதை வச்சு பாவனை. அடுத்து கண்ணியமானவர்களே மியூசிக், பயங்கரமானது. எனவே இந்த 2 விடயங்களில் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பைகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய காதுகளில் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், கலிமாவை சொல்லுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு எதை நீங்கள் பறக்கவில்லையோ அதன் பிரகாரம் தான் உங்களை பிள்ளை வாழப்படும். எனவே வல்லவராக இன்றைய சிறார்களை எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகளாக, சமூகத்திற்கு பொருத்தமான தலைவர்களாக ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளையாக ஆக்கி தருவாயா. குழந்தைகளை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு சோதனையை ஏற்படுத்தினாலே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு எங்களை குழந்தைகளை தனித்ததாலே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு எங்களை ஈட்டெடுத்த, எங்களை சீதேவியாக ஆக்கிய, எங்களை நல்ல முறையில் பார்த்து எங்களை பெற்றோர்களை தண்டிக்காத யா அல்லாஹ். எதிர்காலத்தை வளமானதாக தருவாயாக. போதையற்ற ஒரு சமூகமாக எங்களை சமூகத்தை ஆக்கி தருவாயாக. போதையற்ற நல்ல ஒரு சமூகமாக தருவாயாக. ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை தருவாயாக. மரியாதை உள்ள சமுதாயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்குள்ளே எதிரிகளை உருவாக்கி விடாத யா அல்லாஹ். மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் எங்களுக்குள்ள எதிரி எங்களை வீட்டுக்குள்ளே இருந்து உருவாக்குவார்கள் யா அல்லாஹ். அப்படியான எதிரிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எதிரியாக இருக்கும், நம்முடைய உறவுகள் எங்களுக்கு எதிரியாக வச்சு, எங்களுடைய ஊரார்களுக்கு எதிரியாக வச்சு எங்களை பாதுகாத்துவாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை வாழ்ந்து மௌத்திலே சந்தர்ப்பத்திலே கலிமாவை எங்களுக்கு தந்து நாளை யாவக்கூடிய நாளையிலே எல்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், ஊருக்கு பிரத்யேகமான அருளையும் பரக்கத்தையும் சொல்லிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊரை நிர்வாகம் செய்த நிர்வாகிகளை கபூலிடுவாயாக. தற்போது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை கபூலிடுவாயாக. இந்த பள்ளியை இமாமத் செய்த, இந்த பள்ளியை மாதங்களாக கடமையாற்றிய ஊழியராக இருந்த முன்னோர்களை கபூல் செய்வாயாக. தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கவர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்கு வந்திருக்கக்கூடிய